பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கடவுளால் மட்டும்தான் வானத்துல எல்லாம் பறந்து போக முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. இதை அவங்க உருவாக்கின சிலைகள்லையும் கதைகள்லையும் கூட நம்மளால பார்க்க முடியும். கிமு 1200 காலகட்டத்தை சார்ந்த அசிரிய பேரரசுடைய நகரமான கலு அப்படின்ற ஒரு சிட்டில நினூர்டா அப்படின்ற அசிரியர்களுடைய போர்க்கடவுளுக்கு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்ல இந்த நினூர்டா அப்படின்ற அந்த கடவுளை அவங்க செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த சிலையில அந்த கடவுளுக்கு இறக்கை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது போல நம்முடைய புராணங்களையும் கடவுளர்களால பறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல கதைகளை நாம பார்க்க முடியுது. பெரும்பாலான பண்டைய நாகரிகங்கள்ல கடவுளர்களே பறக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா கிரேக்கர்கள் இதுல ஒரு புதுமையான ஒரு கதை எழுதியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 மனிதர்கள் பறவை போல பறந்து போன ஒரு கதையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கதையவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இக்காரஸ் டடாலஸ் அப்படின்ற 2 பேர் இருந்தாங்க. இக்காரஸோடைய அப்பா பேர் தான் டடாலஸ். இந்த டடாலஸ் அப்படின்றவன் கைவினை பொருட்கள் செய்யறதுல ரொம்பவே திறமையானவனா இருந்தான். இவங்க 2 பேரையும் ஒரு தீவுல இருக்கிற சிறையில அடைச்சு வச்சிருந்தாங்க. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற டடாலஸ் என்ன பண்றான்னா, பறவைகளுடைய சிறகுகள், தேனியுடைய மெழுகு போன்ற பொருட்களை வச்சு 2 ரெக்கைகளை அவன் உருவாக்குறான். இந்த ரெக்கைகளை இவங்க 2 பேருடைய உடல்லையும் கட்டிக்கிட்டு இந்த தீவுல இருக்க சிறையில இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். இந்த நேரத்தில் தன்னுடைய பையன்ட்ட அவன் என்ன சொல்றான்னா, எப்பா நான் இந்த மாதிரி ஒரு இறக்கையை செஞ்சிருக்கேன், இதை மாட்டிக்கிட்டு நம்ம இந்த தீவுல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்படி நம்ம தப்பிச்சு போகும்போது நீ 2 விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான். 1, கடல் இருக்கிற பக்கமா நீ பறந்து போகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். 2வது, இந்த சூரியனை நோக்கி அது இருக்கிற பக்கமா நீ பறந்து போகக்கூடாது. இந்த விங்க மாட்டிக்கிட்டு அப்பாவும் பையனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியில பறந்து போகும்போது பையன் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி என்ன பண்ண ஆரம்பிச்சாரான, சூரியனை நோக்கி பறந்து போக ஆரம்பிக்கிறான். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இறக்கையில இருந்த மெழுகுகள் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருது. உடனே பையன் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இப்படியாக அந்த கதை இருக்கு. அந்த கதை தான் முதலாக 2 மனிதர்கள் பறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கதைகள் நம்முடைய இலக்கியங்கள்ல இருக்கு. சீவக சிந்தாமணியில ஒரு படி மேல போய் சச்சந்தன் அப்படின்ற மன்னன் அவனுடைய மனைவிய மயில்பொறி அப்படின்ற வாகனத்துல ஏத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போனா அப்படின்னு பாடல் இருக்கு. இந்த குறிப்புகள் எல்லாமே நமக்கு எதை விளக்குது அப்படின்னா, மனிதனுக்கு பறந்து போகணும் அப்படின்ற ஆசை தீவிரமாக இருந்தது அப்படின்னும், ஒன்னு அவன் பறவை மாதிரி ரெப்ளிகேட் பண்ணா பறக்க முடியும், அப்படி இல்லைன்னா பறந்து போறதுக்கான ஏதாவது ஒரு எந்திரம் இருந்தா அது வழியா பறந்து போக முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அவன் நம்பினான். ஆனா இந்த நம்பிக்கை மட்டுமே அவனுக்கு ஒரு விமானத்தை உருவாக்குறதுக்கு போதுமானதாக இல்ல. கிரேக்க புராண கதையில வர மாதிரி பறக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மனிதன் அதுக்கப்புறமா நிறைய முறை செஞ்சிருந்தான். ஆனா வரலாற்றுல 1507வது வருஷம் இத்தாலியை சேர்ந்த டேமியன் அப்படின்ற ஒருத்தர் தான் இறக்கையை கட்டி பறந்ததற்கான ஒரு குறிப்பு இருக்கு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு அரண்மனையுடைய உயரமான கோபுரத்துல பறவையுடைய இறக்கையை கட்டிக்கிட்டு அங்கிருந்து பறக்கிறதுக்கான முயற்சியை பண்ணாரு. இந்த முயற்சியில் அவரால் பறக்க முடியாம கீழே விழுந்து அவருடைய தொடை எலும்பு பிராக்சர் ஆயிருச்சு. இப்படி கீழே விழுந்த டேமியன் என்ன சொன்னார் தெரியுங்களா, கோழியுடைய இறக வச்சுதான் இந்த இறக்கையை செஞ்சேன், அதனாலதான் நான் பறக்கும்போது கீழே விழுந்துட்டேன். நான் கழுகுடைய இறக்கையை வச்சு செஞ்சிருந்தேன்னா நான் கண்டிப்பா பறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் கழுகோட இறக வச்சிருந்தா கூட அவரால் பறந்திருக்க முடியாது. இறக்கையை கட்டிக்கிட்டு அவர் பறக்கணும் அப்படின்னா வேகமாக அவர் அந்த இறக்கைகளை ஆட்டியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவருடைய உடல் எடையை அது தாங்கக்கூடியதாகவும் இருந்திருக்கணும். இது 2மே அவர் உருவாக்குன அந்த இறக்கையில இல்ல. அதனாலதான் அவர் பறக்க முடியாம கீழே விழுந்தாரு. இந்த பறவைகளோட இறக்கையை கட்டிட்டு பறக்கிற முயற்சி நடந்துச்சு பாத்தீங்களா, இதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே ரோஜர் பெர்கன் அப்படின்றவர் பறக்கிறதுக்காக ஒரு தியரியை முன் வச்சார். நம்முடைய காற்று மண்டலத்துல உயரமாக போக போக காற்றுடைய எடை குறைவானதாக இருக்கும். அப்படி உயரமாக இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த காற்றை ஒரு குடுவையில, அதாவது ஒரு வெசல்ல நாம அடைச்சு வச்சு அந்த வெசலை பயன்படுத்தி நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். உயரம் அதிகமா இருக்கிற இடத்துல இருக்கிற எடை குறைவா இருக்கிற அந்த காற்றை எப்படி நம்ம அந்த வெசல்ல அடைக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவர் எதுவும் சொல்லல. ஆனா எடை குறைவா இருக்கிற ஒரு காற்றை வச்சு நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு இவர் முன் வச்ச இந்த தியரி ஒரு நெருப்பை பத்த வச்சுச்சு. அந்த நெருப்பு அப்ப எரியல. ஒரு 500 வருஷம் கழிச்சு 1700களில் எரிஞ்சிச்சு. அது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1782வது வருஷம்
ஜோசப் எட்னி அப்படின்ற 2 சகோதரர்கள் ஒரு பேப்பர் மேனுஃபேக்சரிங் செய்யற இண்டஸ்ட்ரியை வந்து நடத்திட்டு வந்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து இவங்களுடைய ஃபேமிலிக்குரியது. அந்த ஃபேமிலி பிசினஸ் தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு குளிர்கால டைம்ல இவங்க 2 பேரும் ஒரு நாள் வந்து ஈவினிங் போல வீட்டுல நெருப்பை மூட்டிட்டு அந்த நெருப்புல பேப்பர் எல்லாம் போட்டுட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து அந்த நெருப்புக்குள்ள பேப்பர் போட்டுட்டு இருக்கும்போது பேப்பர் என்ன செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த புகைக்கு மேலே எழும்பி பறக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் நிறைய பேப்பர்கள் அவங்க போட்டாங்க. அந்த பேப்பர்கள் எல்லாமே அந்த புகைக்கு மேல கூடி வந்து பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. சோ உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேப்பரை வந்து ஒரு பை மாதிரி பிடிச்சி அந்த பைக்குள்ள புகைகள் நிரம்பினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் பை மேலே எழும்பி பறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த குறிப்பிட்ட நிகழ்வு ஏன் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு அப்ப தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நம்முடைய அட்மாஸ்பியர்ல கூலான ஏர் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நெருப்பு மூட்டும் போது அந்த நெருப்புல இருந்து வர புகை வந்து ஹாட்டான ஏரா இருக்கும். இந்த ஹாட்டான ஏர் வந்து இந்த பைக்குள்ள நிரம்பும் போது அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏரை விட இதோடைய திக்னஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். அதனால இந்த பேப்பர் பேக் வந்து மேல பறந்து போகுது அப்படிங்கிற உண்மையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற பேப்பர் பேக்குகளை வந்துட்டு அவங்க புகையை நிரப்பி பறக்க வச்சு பார்த்தாங்க. அப்படி பறக்கும் போது இந்த பேப்பர் பேக்கால அதிகமான ஹைட் பறக்க முடியல. கொஞ்சம் தூரம் போனோடனே அது கீழே விழுந்துருச்சு. இது எதனால நடக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இந்த பேப்பர்ல சின்ன சின்ன மைனூட்டான துளைகள் இருந்துச்சு. அந்த துளைகள் வழியாக இந்த புகை வந்து வெளியே போகுது. அதனாலதான் இந்த பேப்பர் பேக்கால அதிகமான உயரத்துக்கு போக முடியல அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் பேப்பரை மட்டும் வச்சு நாம ஒரு பேக் செஞ்சு அதுல புகையை நிரப்பணும்னா கண்டிப்பா அதால அதிக ஹைட் பறக்க முடியாது. அதனால துணிகளை கொண்டும் நிறைய பெரிய ஸ்ட்ராங்கான பேப்பர் மெட்டீரியல்களை கொண்டும் நாம ஒரு பேக்கை உருவாக்குவோம், அதை வச்சு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கை உருவாக்கி அவங்க பண்ணாங்க. இந்த முறை அவங்களுடைய பேக் அதிகமான உயரத்துக்கு பறந்து போகுச்சு. இந்த பறக்கிற குறிப்பிட்ட பேப்பர் பேக்கை ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா ஜூன் 5, 1785 வருஷம் ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கிற ஹாட் ஏர் பலூனை வந்துட்டு இவங்க உருவாக்குனாங்க. இந்த குறிப்பிட்ட ஹாட் ஏர் பலூனை இவங்களுடைய சொந்த ஊரான அனோனாய் அப்படின்ற ஊர்ல வந்து பறக்க வைக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இவங்க பறக்க வைக்க போற அந்த விஷயத்தை பார்க்கறதுக்காக கூடிட்டாங்க. ஜூன் 5, 1783 வருஷம் அனோனாயில ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கிற ஹாட் ஏர் பலூன்ல புகைகளை நிரப்பி அதை பறக்க வச்சாங்க. இந்த ஹாட் ஏர் பலூனானது 1.5 மைல் தொலைவுக்கு வந்து கண்டினியூஸா பறந்து போகுச்சு. இதை நம்ம கிலோமீட்டர்ல சொல்லணும்னா 2.5 கிலோமீட்டருக்கு இவங்களுடைய இந்த ஹாட் ஏர் பலூன் பறந்து போய் சேஃபா போய் ஒரு இடத்துல தரையிறங்கிருச்சு. இதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளானது 15 நிமிஷம் வானில் மிதந்து 1500 அடி உயரத்தை வந்து எட்டுச்சு. இந்த குறிப்பிட்ட நிகழ்வானது ஏரோநாட்டிக்ஸ் அத்தியாயத்துல தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட முதல் அத்தியாயத்தை தொடங்கி வச்சு.